என்ன மாமா இந்த நேரத்துல ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க மாமா, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? அம்மாடி மருமகளே, உன் புருஷன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன மாமா, என்ன பண்ணாரு? பஞ்சாயத்துல இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு விஷத்தை குடிச்சிட்டாமா. என்ன மாமா சொல்றீங்க? விஷத்தை குடிச்சிட்டாரா? ஆமாமா, பஞ்சாயத்துல நீ தாலியை கழட்டி கொடுத்தது, காசை வெட்டி போட்டு உறவை முறிச்சுக்கிட்டது, இதெல்லாம் அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சுமா. அம்மாடி, திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாமா. அப்புறம் பார்த்தா எனக்கே தெரியாம விஷத்தை குடிச்சிட்டாமா. மாமா, அவர் உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? இப்ப எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு? இல்லம்மா, இப்ப பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. நான் உடனே போய் நம்ம ஊர் வைத்தியரை கூட்டு வந்தேன். அவன் உடம்புல இருக்கிற விஷத்தை எடுத்து அவன் உயிரை காப்பாத்திட்டாருமா. அவன் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாருமா. உனக்கு தகவல் சொல்றதுக்காகத்தாம்மா ஃபோன் பண்ணேன். சரி மாமா, நான் இப்போ உடனே அவரை பார்க்கணுமே. ஐயோ, அது எப்படி முடியும்? நீ தான் இப்போ உறவை முறிச்சுக்கிட்டேன்னு சொல்லி உன் அக்கா வீட்டுக்கே போயிட்டியே. நீ இங்க வர்றது உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனையாயிருமேமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இப்ப நான் உடனே கிளம்பி வரேன். டேபிள் சேர்லாம் போட்டாச்சா? எல்லா வேலையும் முடிஞ்சில்ல? எல்லாம் முடிஞ்சு தம்பி. கிளீன் பண்ற வேலை தான் பாக்கி. சரிண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க. தம்பி, என்னைக்கு ஹோட்டல் திறக்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜோசியர் வந்துருவாரு. அவர் வந்ததும் என்னைக்குன்னு தெரிஞ்சிடும். சரிண்ணே, நீங்க வேலையை பாருங்க. சரிங்க தம்பி. சகல, நடக்கிறதெல்லாம் கனவா நினைவானு என்னால இன்னும் நம்ப முடியலப்பா. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்லப்பா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சட்டுன்னு எல்லாமே நடந்துருச்சுப்பா. சின்னத்தை என்ன அசிங்கப்படுத்தி பேசினது, அதுக்கப்புறம் நான் ஹோட்டல் வேலைக்கு போனது, நீ பேங்க்ல லோனுக்கு ஏற்பாடு பண்ணது, இந்த ஹோட்டலை விலை பேசுனதுன்னு எல்லாமே மின்னல் வேகத்தில் நடந்துருச்சுப்பா. நீ மட்டும் இல்லைனா இதெல்லாம் எதுவும் நடந்திருக்காதுப்பா. இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலப்பா. இப்படியே இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க? விடுங்க. இல்ல சகல, நீ இந்த ஹோட்டல் தொழிலுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணலப்பா. எங்க குழந்தைக்கு அத்தை சிவனாடியால வர இருந்த ஆபத்தையும் நீ தான் போக்கியிருக்க. நீ மட்டும் இல்லைனா அன்னைக்கு நாங்கள் எங்கள் குழந்தைய இழந்திருப்போம். இன்னைக்கு அத்தையும் எங்கள் குழந்தைய நல்லபடியாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நீ தான் காரணம். இதுக்காக எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் தப்பு இல்லப்பா. வாங்க ஜோசியரே. வணக்கம். 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 ஹோட்டல் திறக்க நல்ல நாளாக குறிச்சு தர சொல்லி கேட்டிருந்தோமே, குறிச்சிட்டு வந்துட்டீங்களா? குறிச்சிட்டு வந்திருக்கேங்க. அதை சொல்ல தான் நான் வந்தேன். என்னைக்கு? நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு தொழிலை தொடங்கினீங்கன்னா அமோகமா வருவீங்க. இது மாதிரி நிறைய ஹோட்டல்கள் திறக்கக்கூடிய யோகமே உங்களுக்கு இருக்கு. ஜோசியரே, நீங்க சொல்றத கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணமே சகலதான். ஏங்க போதுங்க. வாங்க. சார் வணக்கம் சார். ஹலோ சார். வர ஃப்ரைடேக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருங்க. டிலே பண்ண வேண்டாம். கண்டிப்பா முடிச்சு கொடுத்துறேன் சார். அதுக்காக தான் டே நைட்டா வேலை பார்த்துட்டு இருக்கோம். முடிச்சு கொடுத்துறேன் சார். சரிங்க சார். ஓகே சார். சகல, இங்க என்னப்பா நடக்குது? நீ பேசுறத வச்சு பார்த்தா இடத்த வாங்கி வீடு கட்டுற மாதிரிலாம் இருக்கு. ஆமாங்க, ரேவதிக்காக தான் இந்த இடத்த வாங்கி இந்த வீட்டை கட்டியிருக்கேன். என்னப்பா, யாருக்குமே தெரியாம சைலண்டா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்க? ஏப்பா, ரேவதிக்காவது இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? இல்லைங்க, அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு எதுவும் சொல்லல. வர ஃப்ரைடே எங்க கல்யாண நாள் வருது. அன்னைக்கு இந்த வீட்டை அவளுக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கேன். எப்பா சகல, கேட்கறன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. உனக்கு தான் சென்னையில் அவ்வளவு பெரிய வீடு இருக்கிறப்போ அப்புறம் எதுக்குப்பா இங்க ஒரு வீடு? இது எனக்காக இல்லைங்க, ரேவதி ஆசைப்பட்ட மாதிரி நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழணும். இது அவளுக்காக கட்டின வீடு. அவள் அடிக்கடி சொல்லுவோம், இந்த வீட்டு பிரச்சனை, ஊர் பிரச்சனை, இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்க.
நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை எப்போ வாழ போறோம்னு கேட்பா. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவளுக்கு ஆசை இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்கா. எப்பா ரேவதி சொல்றது கரெக்டு தான்ப்பா. பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துதானே ஆகணும். இப்போ இந்த டிவோர்ஸ் பிரச்சனை வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அத்தை வேற இன்னும் தாத்தா பாட்டியை தப்பாவே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எந்த தப்பும் செய்யலைன்னு அத்தைக்கு புரிய வச்சு இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும். மாமா கையால கும்பாபிஷேகத்தை வேற நடத்தி வைக்கணும். இதுக்கெல்லாம் அப்புறம் தான் நானும் ரேவதியும் எங்களுக்கான வாழ்க்கையை இந்த வீட்டில் ஆரம்பிக்கணும். அவ மனசுல சின்ன சின்னதா நிறைய ஆசைங்க வச்சிருக்கா. அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கணும். எப்பா வாழ்க்கையில அந்தந்த வயசுக்கான சந்தோஷமான விஷயங்களை அப்பப்போ அனுபவிச்சிடணும்ப்பா. இல்லைன்னா பின்னாடி அதை அனுபவிக்க முடியாமையே போயிடும்பா. மனைவி ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறியே, நீ புருஷனா கிடைக்க ரேவதி கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. என்ன 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? எந்த ஐடியாவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இருடி, யோசிச்சுட்டு தானே இருக்கோம். ஐடியா வந்து சொல்ல மாட்டோமா? வேலண்டைன்ஸ் டேக்கு அவர் என்ன கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் பண்ணி gift கொடுத்து அசத்திட்டாரு. இப்ப எங்களோட முதல் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அதுக்கு நான் gift கொடுத்து அசத்தணும்னு நினைக்கிறேன். அது அவரோட வாழ்க்கையில மறக்க முடியாத gift-ஆ இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏய், இப்படி பண்ணா எப்படி? எப்படி? உன் ஆளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு அப்படியே சென்னைக்கு போய் அவர் வீடு ஆபீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தா அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல? ஐயோ அக்கா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சென்னைக்கு கூட்டிட்டு போய் வீடு ஆபீஸ் இது எல்லாத்தையும் காட்டுறது இதெல்லாம் அவரு செய்ய வேண்டிய சர்ப்ரைஸ். என்ன போய் செய்ய சொல்ற? ஏன்க்கா இப்படி குழப்பிட்டு இருக்க? வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஆமால, இது அவர் செய்ய வேண்டிய சர்ப்ரைஸ்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அக்கா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லவா? சரி சொல்லு. நீ சொல்ற ஐடியாவாச்சும் நல்லா இருக்கான்னு பாப்போம். பேசாம மாமாக்கு ஒரு கார் வாங்கி கிஃப்ட் பண்ணா என்ன? அவர் எப்பவுமே கார்ல தானே போறாரு வராரு. ஏய், கார் வாங்குறது ஒரு புது ஐடியாவாடி. அக்கா, அவருக்கு கார்னா பிடிக்கும்ல, அதான் சொன்னேன். ஏய், அவர்கிட்ட இல்லாத காரா? வெளிநாட்டு கார் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காரு. அதெல்லாம் அவருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்காது. இன்னும் பெட்டரா ஏதாச்சும் சொல்லு. ஏய், எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியால நாங்க சொல்லிட்டோம். இனிமே எங்களால எல்லாம் முடியாது. நீயே யோசிச்சு என்ன gift கொடுக்கலான்னு முடிவுக்கு வா.